பத்தினியின் சாபம் என்ன செய்யும்? அது கடவுளே ஆனாலும் கொல்லும். காந்தாரியின் சாபம். குருச்சேத்திர போர் முடிவடைந்தது. அந்த போரில் கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். புத்திரர்களை இழந்ததால் மிகவும் மனம் உடைந்து போயிருந்தால் கௌரவர்களின் அன்னையான காந்தாரி. ஆகவே அவள் எப்பொழுதும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் சந்தோஷமின்றி இருந்தாள். அவள் நிலையை தாங்க முடியாத எல்லோரும் கிருஷ்ணனிடம் வந்து காந்தாரிக்கு ஆறுதல் சொல்லும்படி கேட்டுக்கொண்டனர். கிருஷ்ணன் சொல்லும் வார்த்தைகளால் காந்தாரி தேறுவாள் என்று நம்பினார். எனவே கிருஷ்ணன் காந்தாரியை காணச் சென்றான். கிருஷ்ணன் வந்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட காந்தாரி பொங்கி எழுந்தாள். கிருஷ்ணன் பேச ஆரம்பிப்பதற்குள் காந்தாரியே பேசினாள். அந்த பேச்சு பெருங்கோபத்தில் உருவெடுத்த சாபமாகவே இருந்தது. மகாபாரத யுத்தம் வருவதற்கு காரணமாக இருந்தவன் நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தமே வராமல் தடுத்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை. ஆகையால் நான் உன்னை சபிக்கிறேன். என்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் அழிந்து போக காரணமாக இருந்தவன் நீ. அதே போல் உன்னாலேயே உன்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் அழிந்து போவர். இன்னும் 36 ஆண்டுகளுக்கு பிறகு உன் வம்சம் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இருக்காது. நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திர சொல்லை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். உன்னுடைய மரணம் கேவலமான மரணமாக அமையட்டும். இன்று கௌரவர் குலத்து பெண்கள் அழுது அழுது அழிந்து போனதைப் போல உன்னுடைய யாதவ குல பெண்களும் அழுது அழுது அழிந்தே போவார்கள் என்றால் கூடியிருந்தவர்கள் திடுக்கிட்டு போயினர். காந்தாரி பத்தினி, கணவனை கூட பார்க்காமல் கண் திரையிட்டு கற்பு கரசியாக வாழ்ந்தவள். அவள் சாபம் பொய்க்காதே என்று கலங்கினார். ஆனால் கிருஷ்ணன் இதை கேட்டும் திடுக்கிடவில்லை, நிதானம் இழக்கவில்லை. அவன் புன்முறுவலுடன் மிருதுவான குரலில் கூறினான், தாங்கள் என் காரியத்தை மிகவும் சுலபமாக்கிவிட்டீர்கள். யாதவர்கள் எப்போது எப்படி அழிவார்கள் என்பது எனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். ஆகவே நான் தங்கள் சாபத்தால் வருந்தவில்லை. எனக்கு அதனால் தங்கள் மேல் எந்த கோபமும் இல்லை. யாதவர்களை என்னை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாது என்பதுதான் உண்மையான வார்த்தை. அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு செத்து போவார்கள் என்பது விதிக்கப்பட்ட விதி. அதுதான் தங்கள் நாவிலிருந்து சாபமாக வந்திருக்கிறது என்றான். அதன் பின் 36 வருடங்களுக்கு பிறகு யாதவர்களுக்குள் பாரத போரை பற்றி பெரியதொரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்போது யாதவர்கள் அனைவரும் நன்றாக குடித்திருந்தனர். போதை தலைக்கேறி இருந்தது. பாரத போரில் கலந்து கொண்ட சாத்தியாகி கிருதாவர்மாவிடம் வாக்குவாதம் செய்தான். வாக்குவாதம் பெரிதாக அடிதடியாக மாறிப்போனதும் யாதவர்கள் 2 கட்சியாக பிரிந்தனர். அதன் பின் அவர்கள் ஒருவரை ஒருவர் கையில் கிடைத்த ஆயுதங்களால் தாக்கினர். பாரத போரின் போது சாத்தியாகி பாண்டவர்கள் பக்கமாக இருந்து போரிட்டவன். கிருதாவர்மா கௌரவர்கள் பக்கமாக இருந்து போரிட்டவன். எனவே மீண்டும் ஒரு பாண்டவ கௌரவ போர் போல அப்போர் நிகழ்ந்தது. இறுதியில் அத்தனை பேரும் செத்து போயினர். நண்பர்களே, இன்னும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு அமைதியான மனநிலைமையுடன் கிருஷ்ணன் சம்பவ இடத்தை வந்து பார்வையிட்டான். அங்கே சாத்தியாகி ஒரு புறம் செத்து கிடந்தான். கிருஷ்ணனின் மகனான பிரத்யும்னன் ஒரு பக்கம் செத்து கிடந்தான். எல்லோரையும் சாகடித்து விட்டு 100-200 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சந்தோஷமாக குடித்துக் கொண்டிருந்தது. இதை கேட்ட கிருஷ்ணன் பெரிதும் ஆத்திரமடைந்தான். அந்த கும்பலை நோக்கி நடந்து சென்றான். அவர்களை வெறும் கைகளால் குத்துக்கள் விட்டும் அடித்தும் மிதித்தும் துவைத்தும் கொன்றான். அவனின மக்கள் அவனாலேயே அறிந்தனர். இந்த போராட்டத்தில் கிருஷ்ணனின் எல்லா பிள்ளைகளுமே செத்து போயினர். கடைசியாக மிஞ்சியது 2 யாதவர்கள். அவர்கள் கிருஷ்ணனை இடைவிடாமல் துதித்து அவன் குரூரத்தை சாந்தி செய்தனர். இதற்கெல்லாம் காரணம் என்ன? காந்தாரியின் சாபமா, இல்லை குடி? கிருஷ்ணன் குடிக்க கூடாது என்று யாதவர்களுக்கு படித்து படித்து சொல்லியிருந்தான். ஆனால் கிருஷ்ணனின் பேச்சை எவரும் கேட்கவில்லை. எப்போதும் குடியில் மூழ்கினர். குடி குடியை கெடுக்கும், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று அரசாங்கம் இன்று அறிவிப்பு செய்ததை அன்றே நடைமுறைப்படுத்தினான் கிருஷ்ணன். இன்று அறிவியலிகள் பலரும் கள்ளத்தனமாக
குடித்துவிட்டு சாவதை போல் அன்றும் கிருஷ்ணனுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக குடித்தனர், அடித்துக் கொண்டனர், அழிந்து போயினர். ஆகையினால் எப்போதுமே ஒரு மனிதன் குடிக்க கூடாது. குடிக்காதே, குடி குடியை கெடுக்கும். இன்னும் ஒரு கதையில பார்க்கலாம் நண்பர்களே. வனவாசம் சென்ற பாண்டவர்கள் தங்கள் 12 ஆண்டுகால வனவாசத்தையும் ஓராண்டு மறைவு வாழ்வையும், அதாவது அஞ்ஞானவாசம் முடித்துவிட்டு நாடு திரும்பினர். சூழ்ச்சியில் பிறந்து வளர்ந்த கௌரவர்களோ கொடுத்த வாக்குறுதியின்படி பாண்டவர்களுக்குரிய ராஜ்யத்தை கொடுக்க மறுத்துவிட்டனர். ஒரு குண்டூசி அளவு நிலம் கூட பாண்டவர்களுக்கு தர முடியாது என்று துரியோதனன் கர்ஜித்தான். போரை தவிர்க்க பல்வேறு சூழல்கள் இருந்தாலும் மனித ஆசைகளினால் மட்டுமே இந்த போர் தவிர்க்க முடியாததானது. போர் நடப்பது உறுதியான பிறகு 2 தரப்பினரும் போருக்குரிய ஆயத்த பணிகளில் இறங்கினர். போர் வியூகங்கள் பற்றி ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இரவு பகலாக விவாதங்கள் நிகழ்ந்தன. பாண்டவர்கள் உபலாவியம் என்ற இடத்தில் முகாமிட்டு படைகளை திரட்டினர். மக்களின் பெரும் ஆதரவு பாண்டவர்களுக்கே இருந்தது. பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த அரசர்களும் போரில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கேற்றனர். இதே வேளையில் சல்லியனை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. பாண்டவர்களின் தந்தையான பாண்டு மன்னனுக்கு குந்தி, மாத்ரி என 2 மனைவியர். குந்தியின் புதல்வர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன். மாத்ரியின் புதல்வர்கள் நகுலன் மற்றும் சகாதேவன். மாத்ரியின் உடன் பிறந்த சகோதரனே சல்லியன். மாபெரும் வீரன், தர்மவான், வில், வாள், வேல் என அனைத்து போர்க்கலைகளிலும் ஈடு இணையற்றவன். தன்னுடைய மருமகன்களான பாண்டவர்களுக்கு போரில் உதவ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் மாபெரும் படையுடன் சல்லியன் பாண்டவர் முகாம் நோக்கி வந்தான். அந்த நேரத்தில் தான் துரியோதனன் மற்றொரு சூழ்ச்சியை செயல்படுத்தினான். சல்லியன் பாண்டவர் பக்கம் சேர்ந்து விட்டால் கௌரவர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்பதை துரியோதனன் தரப்பினர் நன்கு அறிவர். சல்லியன் வரும் வழியில் கோடை வெயிலும் புழுதி புயலும் படைகளுக்கு பெரும் களைப்பை தந்தன. தாகத்திலும் பசியிலும் வீரர்கள் சோர்வடைந்திருந்த அந்த நேரத்தில் கண்ணி கெட்டிய தூரம் வரை ஒரு மரம் கூட இல்லாமல் நிழல் வேண்டி அவர்கள் தவித்தனர். அப்போது வழியில் ஒரு பிரம்மாண்டமான பந்தல் தென்பட்டது. அங்கு சல்லியனுக்கும் அவன் வீரர்களுக்கும் தேவாமிர்தம் போன்ற இளநீர், மோர் மற்றும் அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டன. யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் கூட தீவனங்கள் தயார் நிலையில் இருந்தன. அந்த பாலைவனத்தில் கிடைத்த ராஜ உபசாரத்தில் சல்லியன் திக்குமுக்காடி போனான். பார்வை இழந்தவனுக்கு பார்வை கிடைத்தது போன்ற மகிழ்ச்சி அவனுக்கு உண்டானது. தன்னை உபசரித்த அந்த புண்ணியவான் யார் என்று அறியாத சல்லியன் உணர்ச்சி வசப்பட்டு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்த அந்த மகானுக்கு என் உடல், பொருள், ஆவி என எதை கொடுத்தாலும் ஈடாகாது என்று உரக்க கூறினான். அப்போது மறைந்திருந்த துரியோதனன் வெளியே வந்து நின்றான். மாமா, உங்களை உபசரித்தது நான் தான். நீங்கள் சொன்னது போலவே உங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் எனக்கு உதவி செய்ய கொடுங்கள். நடக்கவிருக்கும் பாரத போரில் நீங்கள் என் பக்கம் நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சல்லியன் அதிர்ந்து போனான். மிக பெரும் சூழ்ச்சியில் தான் சிக்கியதை அவன் உணர்ந்தான். ஒருபுறம் மருமகன்களுக்கு உதவ வேண்டிய கடமை, அவர்கள் மீதுள்ள பாசம் வாசுகி பாம்பை போல அவன் நெஞ்சை கடைந்தது. மறுபுறம் தான் கொடுத்த வாக்கை காக்க வேண்டிய வாய்மை. சல்லியனின் மனதிற்குள் பெரும் போராட்டம் நடந்தது. இறுதியில் இன்னுயிர் நீங்கிலும் கொடுத்த வாக்கை யாம் மீறமாட்டோம் என்று முடிவெடுத்தான். தர்மத்திற்காக போராடும் பாண்டவர்களுக்கு எதிராக நின்றாலும் சல்லியன் தன் வாக்கு தவறாத குணத்திற்காக இன்றும் போற்றப்படுகிறான். ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் இந்த சம்பவமும் இறைவனின் சித்தமே. பாண்டவர்களுக்கு ஆதரவாகவே இந்த திருவிளையாடலை கிருஷ்ண பரமாத்மா நிகழ்த்தியிருந்திருக்க கூடும். ஏனெனில் போரில் கர்ணனின் தேரோட்டியாக சல்லியன் செயல்பட்டான். ஆனால் அவன் மனம் முழுவதும் கவலை நிறைந்திருந்தது. ஒரு மன்னனை தேரோட்டியாக தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் அவனை மரியாதையாக நடத்தவும் கௌரவர்கள் தவறினர். பாரத போரின் இறுதியில் கௌரவர்கள் வெல்வதற்கு கடைசி துருப்புச்சீட்டாக இருந்த கர்ணனின் வீழ்ச்சிக்கு அவனது தேரோட்டி சல்லியன் முக்கியமான நேரத்தில் அவனை மனதளவில் சோர செய்ததும் ஒரு காரணம். சல்லியன் இல்லாவிட்டால் கர்ணனின் இறப்பு தாமதப்படுத்தப்பட்டிருக்கும். போர் இன்னும்
இன்னும் நீண்டிருக்கும். ஏற்கனவே களப்பில் இருந்த பாண்டவர் படைகள் பின்வாங்கக்கூடிய சூழலும் உண்டாகி இருக்கலாம். இதன் பொருட்டே சல்லியனை இப்படி ஒரு சூழலில் சிக்க அனுமதித்து பாண்டவர்களின் வெற்றியை உறுதி செய்தார் அந்த பரமாத்மா. இன்னும் நிறைய கதைகளை பேசலாம் நண்பர்களே. அடுத்து இந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பார்த்துருங்க. இன்னும் நிறைய கதையை பேசலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.